தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக தபால் துறையில், அதாவது டிஎன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அஃபிஷியலாக. அதை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற கிடைச்சிக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 5 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்டர்வியூ கிடையாது, ஒரே ஒரு டெஸ்ட்டு மட்டும்தான். அதில் பாஸ் பண்ணிட்டால் மட்டும் போதும், டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி இந்த பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்புக்கு உள்ளே நீங்கள் போய்க்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி அப்படின்னா 19,900லேருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். ரெண்டே ஆப்ஷன் தான். நார்மல் போஸ்ட் கொரியர் அப்படிலாம் அனுப்பிச்சிடாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 30 ஆகஸ்ட் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுவும் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே, 30ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வர அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணுங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளில் இருக்கும் ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, அதை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. சரி, எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிவு தபால் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா விரைவு தபால், ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட், இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மறக்காமல் அது மேலே செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபில் பண்ண வேண்டியது நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, உங்களுடைய பெயரை கேபிட்டல் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மூணாவது, நீங்கள் எந்த கேட்டகரி ஆஃப் கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஆரா, அன்ரிசர்வ்டா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி கேட்டகரி, இல்லைன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக, நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா பே பண்ணணும். யார் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி பெண்கள், நீங்கள் எந்த கேட்டகரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணணும். 100 ரூபா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஐபிஓ, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பே பண்ணி அந்த ரெசிப்டை வச்சு அனுப்பணும். சரிங்களா? ரெசிப்டை வச்சு அனுப்புகிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மிச்சம் பே பண்ணி அந்த ரெசிப்டை வைக்கிறவங்க அந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது, உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஆறாவது, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் இமெயில் ஐடி, ரெண்டுமே டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு மறக்காமல் கீழே இமெயில் ஐடி என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏழாவது, ரிலீஜியன் அண்ட் நேஷ்னாலிட்டி, எந்த மதத்தை சார்ந்தவங்க, அதே மாதிரி இந்திய நேஷ்னாலிட்டி தவிர்த்து யாரும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. DD/MM/YYYங்கிற அந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்பதாவது, உங்களுடைய வயது என்ன, 1/7/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 10வது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத. நீங்கள் ஐடிஐ யாராவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை இங்கே வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எங்கே வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் அங்கே வேலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க, முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா வேலைவாய்ப்பும் கிடையாது, ஒரே ஒரு வேலைவாய்ப்புக்கு எம்வி மெக்கானிக்னு ஒரு வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க.
அந்த வேலைவாய்ப்புக்கு மட்டும் நீங்கள் லைசன்ஸ் வைக்கணும். ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். அதை எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும், எப்போ வரைக்கும் வேலிடிட்டி இருக்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷனை படிச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட், அதே மாதிரி பிளேஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்கிற இடத்துல மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்பணும். அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபீஸ் பேமெண்ட் ரெசிப்ட். அதே மாதிரி அந்த வேலை வாய்ப்புக்கு ஒன்றே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. மிச்ச வேலை வாய்ப்புக்கு வைக்க தேவையில்லை. இது எல்லாத்தையுமே வச்சு அந்த ஜெராக்ஸ் காப்பியில் எல்லாத்துலேயும் கீழே மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. சிக்னேச்சர் போடாமல் அனுப்பிச்சா ரிஜெக்டட் தான். சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். 19,900 63,200 உங்களுக்கான சம்பளம். அது இல்லாமல் கவர்மெண்ட்டில் இருக்க கிடைக்கிற எல்லா உங்களுக்கு அலவன்ஸும் உங்களுக்கும் கிடைக்கும் கம்பல்சரி. பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபுங்கிறதுனால லாஸ்ட் டேட் 30/8/2024 சாயந்தரம் 5 மணி தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே வந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் தான் இருப்பீங்க. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகும், பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபாக. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது 1/7/2024 கால்குலேட் பண்ணி 18 முதல் 30க்குள்ளே இருக்கணும். யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி. இதே எஸ்சி எஸ்டி கேட்டகரினா நீங்கள் 18 முதல் 35 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரினா 18 முதல் 33 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 40 வயதினர் அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்தினர் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரினா 18 முதல் 33 வயதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் சொல்கிறது முன்னாள் இராணுவத்தினருக்கு மட்டும்தான். எஸ்சி எஸ்டி கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு 8 வருஷம் கிடைக்கும். அதாவது 18 முதல் 38 வயதினர் விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில் முன்னாள் இராணுவத்தினர் அப்ளை பண்ணிங்கன்னா 6 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ 36 வயதினர் வரைக்கும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ட்ரேடுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ அவங்க சொன்ன ரிலவென்ட் ட்ரேடில் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா 8வது பாஸ் பண்ணிக்கிறீங்க, கூடவே 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க சொல்கிற வேலையில் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஒரே ஒரு வேலைவாய்ப்பு, அதாவது எம்வி மெக்கானிக் மட்டும் உங்களுக்கு ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன ட்ரேடில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 விதமாக சொல்லியிருக்காங்க. எம்வி மெக்கானிக் ஸ்கில்டு, எம்வி எலக்ட்ரீஷியன், டயர்மேன், பிளாக்ஸ்மித், கார்பெண்டர். இந்த ட்ரேடில் உங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கீங்கனாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரி, நான் அப்ளை பண்ணிட்டேன், எப்படி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு டெஸ்ட்டு மட்டும்தான் வைக்கிறாங்க, காம்படிட்டிவ் ட்ரேட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் மட்டும் பாஸ் பண்ணால் போதும், டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா இதுலேயே அவங்க கொடுத்துட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துட்டாங்க. ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் ப்ரூஃப், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா, டிரைவிங் லைசன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்ளிகேஷன் ஃபீஸ், இதெல்லாத்தையும் தான் நீங்கள் வச்சு அனுப்பணும். நீங்கள் வச்சு எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மொத்தமாக பேக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மேலே டாப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு ஆர்டிஷியன் இந்த ட்ரேட் ஆஃப், அந்த 5 ட்ரேடில் நீங்கள் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி சீனியர் மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், நம்பர் 37 கிரீம்ஸ் ரோடு, சென்னை 600006ங்கிற அட்ரஸுக்கு ஸ்பீடு போஸ்ட் அல்ல ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா அனுப்பணும். என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் அனுப்புகிற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் மறக்காமல் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி தான் அனுப்பணும். அப்படி பண்ணாமல் வர அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்ட்ரெயிட்டாகவே ரிஜெக்டட் தான் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.